ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குற இந்த கோயில் பெங்களூரில் ஈஜிபுரான்ற இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இந்த கோயில் பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடுக்கும் இந்த சிலைக்கும், அதாவது மகாவிஷ்ணு சிலைக்கும் நிறையவே சம்மந்தம் இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம என்னன்றதை பார்க்கலாம். அதாவது 108 அடி உயரத்தில் மிகப்பெரிய இந்த மகாவிஷ்ணு சிலை செய்கிறதுக்கு 2019 இந்த கற்கள் அதாவது அங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்தவாசி அருகில் இந்த கற்கள் தேடி கண்டுபிடிச்சி அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொண்டு வரதுக்கு, அதாவது பெங்களூருக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் கொண்டு போனாங்கன்ற மாதிரி சொல்ல முடியும். 2019 ஒரு 7 மாதத்துக்கிட்டத்தட்ட இந்த சிலை எடுத்துகிட்டு போகிறதுக்கே டைம் ஆயிடுச்சு. நம்ம பார்த்துருக்கலாம் இடையில் இந்த வண்டி, அதாவது அந்த ட்ரக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமான ஒரு ட்ரக்கில் தான் வச்சு எடுத்துகிட்டு போனாங்க. அதாவது 240 டயர் உள்ள ஒரு ட்ரக்கு வண்டியில் தான் எடுத்துகிட்டு போனாங்க. அப்பப்போ டயர் பஞ்சர் ஆகி நின்றுட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போகிற வழியில் கட்டிடங்கள்லாம் எதனா பெரிய கட்டிடங்கள் இருக்குன்னா அதை இடிக்க வேண்டியது, இல்லை வீடு இல்லை கடைகள் இதை மாதிரி எல்லாமே ரொம்ப பிரச்சனை இருக்குது. அதுக்கான ஈடெல்லாம் கொடுத்து இதை கொண்டு போகிறதுக்கு ரொம்பவுமே சிரமப்பட்டு தான் எடுத்துகிட்டு போனாங்க. இது ஒரே கல்லான மகாவிஷ்ணு சிலை அப்படின்ட்டு தான் சொல்லணும். தமிழ்நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகும்போது அந்த முகம் மட்டும்தான் செதுக்கி இருந்தாங்க, சிற்பிகளால். ஆனால் அங்கே பெங்களூருக்கு போனது பிறகு அந்த முழு உருவத்தையும் சிற்பிகளால் செதுக்கப்பட்டு ரொம்ப ஒரு அழகான ஒரு மகாவிஷ்ணு கொடுத்துருக்காங்க பிரம்மாண்டமாக. இந்த மகாவிஷ்ணு சிலை முழுமையாக முடிஞ்சது பிறகு அதை தூக்கி நிறுத்தத்தையே கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆயிடுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. முழுமையாக முடிஞ்சு இந்த சிலையை நிறுத்தி அதுக்கப்புறமா போன மாதம், அதாவது போன வருடம் ஜூன் 2 பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணுங்கள்.